Hi friends, welcome to my channel. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான டெய்லி லைஃபுக்கு நமக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை தாங்க எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை வாங்கி கொண்டு வச்சுருப்போம். கொஞ்சமாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், நிறையாவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து சீக்கிரமாக எறும்பு வந்துடுங்க. என்ன தான் நம்ம பார்த்து வச்சாலும் எறும்பு வந்துடும். அப்படி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பட்டை துண்டு அதை எடுத்து நீங்கள் உள்ளே வைங்க. அந்த வாசமே சூப்பராக இருக்குங்க. அந்த வாசத்துக்கு எறும்பு வரவே வராது. நம்ம டீயில் போட்டு குடிக்கும்போது கூட அந்த வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். பட்டை வந்து பிடிக்காதவங்க கிராம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் பட்டை ஸ்மெல் பிடிக்காதும்பாங்க. அவங்க கிராம்பு போட்டுக்கோங்க. பட்டை ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எறும்பு வரவே வராது. நீங்கள் சின்னதாக வைக்கிறதா இருந்தால் ஒன்றே ஒன்று போடுங்க. நிறைய 2 கிலோ 3 கிலோ வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பட்டை உள்ளே போட்டு வச்சு மூடி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு தாங்க. நம்ம இருக்கிறதுலே காலையில் இருக்கிற வேலையில் நமக்கு பூண்டு உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க. அந்த பூண்டை எவ்வளோ ஈஸியான மெத்தடில் உரிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, 1 கிலோ 2 கிலோ இந்த பருப்பு வாங்கும்போது இந்த மாதிரி கவர் கொடுப்பாங்க. அதை வந்து பூண்டை இப்படி தட்டி போட்டுக்குங்க. உள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டி கவராக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 2ஆக மடிச்சுக்குவோம். நம்ம ஒரு டிப் பண்ணி மறுபடியும் ஒரு இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நான் பூரி கட்டை தாங்க எடுத்திருக்கேன். பூரி சப்பாத்தி தேய்ப்போம்ல, அந்த கட்டையை வச்சு லைட்டாக தட்டி விடுங்க. 1க்கு 2 நீங்கள் தட்டினீங்கனாலே போதும். சூப்பராக பூண்டோட தொலி எல்லாமே உறிஞ்சி வந்துடும். தட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒன்றா எடுத்து நம்ம தொலி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே பிஞ்சு நிற்கிது பாருங்கள். அப்படியே நம்ம டக்குன்னு இந்த தோலை மட்டும் எடுத்தால் போதும், சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம திடீர்னு காலையில் நமக்கு நிறைய பூண்டு உரிக்கிற மாதிரி இருந்தால் அவசரமாக உரிக்கிறதுக்கு டைமே இருக்காதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எத்தனை பூண்டுனாலும் ஒரு 2 நிமிஷத்தில் உரித்து தள்ளிடலாங்க. எவ்வளோ நாள் நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டீயெல்லாம் போடுவோம். டீ போடுறப்ப வந்து இஞ்சி தட்டுறதுக்கு நம்ம அந்த இடிக்கிற கல் இல்லைன்னா கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது பூரிக்கட்டை. அது நமக்கு எவ்வளோ இஞ்சி தேவையோ அவ்வளோ இஞ்சி தூக்கி போடுங்க. டக்குன்னு 4 தட்டு தட்டுங்க. சூப்பராக இஞ்சி இடித்து வந்துடும் பாருங்கள். அழகாக அப்படியே இதுக்கு நம்ம டீயில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கல்லே இருந்தாலும் அந்த கல்லை எடுத்து தேய்ச்சி கழுவி வைக்கணும் கூட அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி டம்ளரை போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நிறைய எறும்பு தொல்லை இருக்குங்க. கிச்சன் மேடையில் இருக்கும், வாசற்படியில் இருக்கும். அதிலலாம் நம்ம எறும்பு பவுடர் கிச்சன் மேடையிலலாம் போட முடியாது. அப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் உப்பு எடுத்துக்கலாங்க. 2 நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு குளிக்கினாலே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதான். இதை நம்ம கிச்சன் மேடையில் எறும்பு பொடி போட முடியாத இடம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நீங்கள் போட்டு கொஞ்ச நேரத்தில் எறும்பு காணாமல் போயிருங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைல்ஸ் ஓரமெல்லாம் குட்டி எறும்பு நிறைய ஓடும். அதில் லைட்டு நம்ம தூவி விட்டுறலாங்க. பாருங்கள், எறும்பு பொடி போட முடியாத இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு எறும்பு ஓடியே போயிடும், காணாமலே போயிடும். நிறைய நிலவாசப்படியில் பாருங்களேன், நம்ம வாசப்படியில் அவ்வளோ எறும்பு இருக்குங்க நிறையா. என்ன தான் நம்ம சுத்தமாக பெருக்கி எடுத்து வச்சுருந்தாலும் குட்டியாக எறும்பு நிறையா இருக்கும். அதிலலாம் இந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூளை தூவி விடுங்க. லைட்டான எறும்பு எப்படி ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. குட்டி இப்போ கூட இருக்குதுங்க. குடுன்னு ஓடுது. நம்ம இந்த மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன், அந்த இடத்துல எறும்பு சுத்தமாக இருக்காது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு, சிறுபருப்பு, துவரம் பருப்புலாம் வாங்கி வச்சுருப்போம். நிறைய வாங்கி வச்சுருப்போம். 1 கிலோ 1.5 கிலோ மந்த்லிக்கு நம்ம தேவையானது வாங்கியிருப்போம். அப்படி நம்ம வாங்கி வச்சப்போ அந்த ஸ்டோர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏதாவது குப்பை தூசி இருக்கான்னு பார்த்து வாங்கி வச்சுட்டு, பூச்சி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பூண்டு காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா, நடுவில் ஒரு நீட்டுக்காக ஒரு காம்பு இருக்கும். அந்த காம்பை உள்ளே போட்டு வைங்க. அப்புறம் மூடி வைங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட வண்டு பூச்சிங்கிறது அந்த பருப்பு பக்கத்துலேயே வராதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மளிகை ஜாமான் நம்ம கொட்டி வைக்கும்போது பார்த்து செக் பண்ணி பழசு இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு புதுசை தூக்கி வைக்கணுங்க. எப்போவுமே அப்படியே வச்சுருங்க. வண்டு பூச்சிங்கிறது நமக்கு பக்கமே வராது. நெக்ஸ்ட்டு வந்து அரிசியில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேங்க. கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கலாங்க. கிராம்பு எடுத்து நம்ம அரிசிக்குள்ளே அப்படி அப்படியே கிராம்பை போட்டோம்னா சமைக்கும் போது கிராம்பு வந்துடும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க, கட்டி வச்சுருங்க. கட்டி உள்ளே போடுங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய அரிசி இருந்தால் கொஞ்சம் நிறைய கிராம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் இது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கட்டிட்டு நம்ம அரிசிக்குள்ளே வச்சிடலாம். நம்ம அரிசி நம்ம ட்ரம்மில் போடுறப்ப எப்போவுமே அடியிலேருந்தே நம்ம வச்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்ப கொஞ்சமாக அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு வச்சு அந்த பூண்டும் வைக்கலாங்க. கிராம்பு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே பூண்டு உங்களுக்கு எதுவும் ஒன்று எதாக இருந்தாலும் வைக்கலாம். பூண்டும் வச்சு பாருங்கள், கிராம்பும் வச்சு பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வச்சுக்கோங்க. பூண்டு வச்சாலும் வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க. நம்ம எப்போவுமே அரிசி மட்டும் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு அப்புறம் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வைங்க. லேயராக நீங்கள் வைக்கிறப்ப வண்டு அந்த பக்கமே வராது. இல்லாட்டி நீங்கள் அடியில் வச்சுட்டு மேலே வைக்காம விட்டாலும் மேலே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லேயராக வைங்க. அதே மாதிரி நம்ம அரிசி எடுக்கும்போது தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கையை நல்லா ஈரம் இல்லாமல் அரிசி எடுங்க. ஈரம் இருக்கிறதுனாலே நமக்கு அரிசி வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மூட்டையிலே வச்சிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அரிசி வந்து நம்ம வாங்கிட்டு வரோம், ரேஷன் அரிசியே வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. அந்த பையோடு வச்சாலும் சீக்கிரமாக அரிசி வண்டு பூச்சி புழு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை வந்ததுமே நம்ம எதில் ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதில் எடுத்து கொட்டி வச்சுருங்க. ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கனாலே பாதி நமக்கு அந்த வண்டு பூச்சி வர சான்சஸ் கொஞ்சம் கம்மி. எப்போவுமே சரி, கை ஈரமாக இருக்கும்போது நம்ம அரிசி காலையில் அவசரமாக எடுக்கும்போது கையை லைட்டாக நீங்கள் நல்லா தொடச்சிட்டு எடுங்க. அந்த அரிசி நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கும். இல்லாட்டி ஒரு சொட்டு 2 சொட்டு தண்ணி பட்டு வேஸ்ட்டாக போகிற சான்சஸ் இருக்குது. அரிசி எடுக்கும்போது எப்போவுமே கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்குங்க. அதேமாதிரி அரிசி நம்ம வாங்கிட்டு வந்ததுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. டப்பாவில் போட்டு அப்படியே மூட்டையோடு போட்டுட்டு நாளைக்கு பார்க்கலான்னு விட்டுறாதீங்க. அப்படி விடுறதுனாலையும் நமக்கு தெரியாமல் உள்ளே போய் தண்ணி ஈரம் ஏதாச்சும் பட்டு அந்த அரிசியே வேஸ்ட்டு போகும். அரிசி நம்ம வேஸ்ட் ஆகாமல் பொறுப்பாக பார்த்துக்கணுன்னா ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். மூட்டையோடு வைக்கக்கூடாது. டப்பாவில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். இப்படி பண்ணினீங்கன்னா 1 வருஷம்னால உங்களுக்கு வந்து பூச்சி வண்டு எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு அதை விட மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து மாற்றுற மாதிரி இருந்தால் ஏதாச்சும் மாற்றி போடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டால் கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான் ப்ரஷ். இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன். பாய், see you.